சித்தினை சோலையிலே குமரன் அருள் பார்வையிலே உறைவினாது வாழ்வீங்கள் கூட்டமே என்று கொண்டாடி வாடி ஆடு மாட்டமே. செந்தினை சோலையில் நுழைந்த வேளையில் செந்தினை சோலையில் நுழைந்த வேளையில் நாடி வந்த நாரதர் முனி சுவாமி என்னை நாடி வந்த நாரதர் முனி சுவாமி. வருக வருக நாரதர் மகரிஷி வருக, கலைவாணியின் மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனி வருக வருகவென்று வரவேற்று இந்த வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த குறிஞ்சில்லத்திற்கோ என்னையும் என் அண்ணன் தோழிமார்களையும் காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வாழ்க பெண்மகளை வளர்க. தமிழர் மரபு மண்ணும் சற்றும் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பது இது உண்மை. இதுவரை யாரும் வாழ்த்தியதோடு இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்களும் பாவைக்கு சாற்றினை ஆடினாள் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசனல் ஊடு கேடு வேடு பூங்கு வழி போதில் பொறிவெண்டு கண்பெடுப்பு தேங்காதைவுக்கு இந்த சிறுத்தமலை பற்றி வாங்க குணநிற்கும் வள்ளல் பெரு வசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்து நீங்காத செல்லும் நிறைந்து நீங்காத செல்லும் நிறைந்து அடியார்கள் வாழு அரங்க நகர் வாழு சடகுமன் நூல் வாழு கடல் சூழ்ந்த மன்னகம் வாழு மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வாழ்த்தியாலும் விட. ஆனா வள்ளியம்மாக்கு வள்ளியம்மாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை, ஒரு நல்ல மனம். எதுக்காக சொல்றேன் கேளுங்க. அப்படியே மேடையை வந்து கூட்டிக்கிட்டே வர்றாங்க. அது என்னுடைய சௌரியம், நான் கூட்டேன் கூட்டாம இருக்கேன், பேச்சு வருது அதை பாருங்க. அதுக்கு இல்லைங்க, ஒரு நல்ல எண்ணம் சொல்றேன். யாருக்கு இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். இப்படி கையை நீட்டுங்க பாப்பா. இது என்ன வந்ததுமே கை நீட்டுங்க. கடவுள் இறைவனுடைய படைப்பு, இது ஒரு குறை. என்ன உள்ள சொல்றீங்க? உங்களுக்கு தேவ வாயில இருந்து வார்த்தை வருகிறதோ அது மட்டும் தான் கூட்டி தெரிஞ்சிருவேன். இவ்வளவு நட்டு விரல வச்சுக்கிட்டு விரல் எனக்கு இவ்வளவுதான் இருந்துட்டு போகுது. ஆள் இப்படித்தான். ஆனா 3/4 கிலோ எலும்பு 1/4 கிலோ சதையும் தான் இருக்கு. மொத்தத்துல 1 கிலோ தான். தூக்கி போட்டு நொறுக்கி போடுவேன். நல்லி எலும்பெல்லாம் தனித்தனியா பேசுங்க. இருங்க வாழ்த்து. மாநிலம் புகழ் மிகுந்த மலைவள நாட்டினிலே மாநிலம் புகழ் மிகுந்த மலைவள நாட்டினிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ்க. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, குடி வாழ்க. மாநில புகழ்மிந்த மலைவள நாட்டினிலே மங்கையர்க்குள் திலகமாய் திகழ்வரும் மகனே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, குலம் வாழ்க, குடி வாழ்க. குறிஞ்சியின் கொற்றவனம் நம்பியின் அற்றவன் தாழ்த்து குலமகளே நீ வாழ்க. நீ வாழ்க, உன் குணம் வாழ்க, குடிவா மங்களமாகவே வாழ்வாயம்மா, மங்களமாகவே வாழ்வாயம்மா, மனமங்களமாகவே வாழ்வாயம்மா. ஆதவர்
ஒரு காரணம். இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்காவே என்றார். அது மட்டும் இல்லாது மறுவிருது வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் படுதல் என்று விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் வைத்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்த நீர் வாழ்க மேலும். தங்களை பற்றி அனைத்து விவரமும் யாம் அறிந்தாலும் கூட உம்முடைய நாவால சொல்லணும், எம்முடைய செவியாளு கேட்கணும். அவ்வளவு ஒரு சிறிய ஆவல் கேட்கலாமா? கேட்கலாமே. ஆவல் பட்டாச்சுன்னா கேட்க வேண்டியது. ஆவல்ன்றது ஆசைதானே. கதையின் முறைப்படி விரும்பியாச்சு. விரும்புனா வேம்பும் கரும்பாகும். சரி, வேம்பும் கரும்பாயிரும். விருப்பம் இல்லைண்டா கரும்பா இருந்தாலும் அது வேம்பா கசக்கும். இப்ப நீங்க மனசுல விரும்பிட்டீங்க, அதாவது என்னை பற்றி விவரம் கேட்கணும் அப்ப விரும்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து தித்திப்பான முறையில இனிப்ப நல்லா அப்படி ஒரு ஏன்னா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, என் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. ஏன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்றிருக்காங்க. நமக்கு மனசுல அதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா எதுக்காகவும் எந்த இடத்துல யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அதுக்குன்னு எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யாரும் உண்டா? இல்ல. எதுவுமே தெரியாதவங்க யாரும் உண்டா? என்னது தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றது? அடக்கடவுளே, அப்படி சொல்லலாமா? ஏன்னா எதுவும் தெரியாதவங்க யாரும் உண்டா? அப்படி இல்லைங்க. ஏன்னா 7-14 உலகத்திற்கும் சென்று வரக்கூடியவன் ஒரு இடத்துல நிக்க முடியாது. பரவாயில்ல, இதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் சொல்றீங்க பாருங்க, சொல்லுங்க. அப்படிங்கறதுனால ஒரு இடத்துல நிக்க முடியாத ஆளு அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க எனக்கு 7-14 உலகம் எத்தனை என்னென்ன இருக்கு? அதாவது மேல உலகம் 7, கீழ உலகம் 7. 7 தான். அதான் 7-14 என்னென்ன இருக்கு? நீங்க இப்ப எந்த இடத்துல பூலோகத்துல தான் வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு கூட சொந்த இடம் எதுவும் கிடையாது. உங்க அப்பா வசிக்கக்கூடிய இடம் இது, அதான் சத்தியலோகம். சரி, உங்க பாட்டன் வசிக்கக்கூடிய இடம் அது மகாசு. சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் அது வந்து கைலாயம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? தேவேந்திரன் வசிக்கக்கூடிய இடத்திற்கு பேர் என்ன தெரியுமா? அதான் அமராவதி பட்டணம் என்று சொல்லக்கூடியது. இப்ப மகாபாரதத்துல ஒரு நீங்க வாழ்த்தி முடிச்சிட்டீங்கல்ல, இப்ப விவரம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்கல்ல, ஏன்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக. ஏன்னா வானர மலைதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டி பீத்திலும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈனரு குறைத்தினில் இடராகுமே. நாங்க ஒரு நல்ல படிச்ச விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி அவங்க கேட்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குரல் சொன்னீங்கல்ல என்ன? ஏன்னா மேல 4 சீரு கீழே 3 சீரு மொத்தம் 1.25 அடி தான். சரி, அந்த 1.25 அடிக்குள்ளேயே ஒரு மனிதனோட எல்லா வாழ்க்கையுமே அதுக்குள்ளே அடக்கி வச்சிருக்காரு. சரி, இப்ப 1.25 அடி எது? எது 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 1.25 அடி? திருக்குறள். அப்புறம் ஏன் 4 அடி 2 அடி கற்றவர்களிடம் உன்னுடைய வாயடி கையடி செல்லாதுன்னு ஏன் சொன்னாங்க? அதாவது அது அவையார் சொன்னது, அது வேற இல்ல. எதுக்கு சொன்னாங்கன்னு கேக்குறேன். 2 அடி என்பது எது, 4 அடி என்பது எது அப்படின்ற ஒரு சேர்க்கை செய்ப்பா. அதை விடுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், அதாவது ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து இருக்கு இவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ற விஷயம். இப்ப ஒரு சின்ன விஷயம், மகாபாரதத்துல மகாபாரத போர் எத்தனை நாட்களுக்கு நடந்துச்சு? 18 நாள். 18 நாட்களுக்கு போர் நடந்துச்சு அப்படின்னா இந்த 18 நாட்கள் போர் முடிஞ்சு நாட்டை மீட்டு கொடுத்தான் கிருஷ்ண பரமாத்மா. யார்கிட்ட? தர்மன்ட்ட மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ண பரமாத்மா உயிரோடு இருந்தாரா? இல்ல. கிருஷ்ணன் யாருடைய அவதாரம்? அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரம். மகாவிஷ்ணு எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க? அதாவது நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்க. ஆனா குறிப்பிட்டு என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காங்க? இல்ல குறிப்பிட்டு சொல்ல போனா 10. அதான் என்னென்ன 10? மச்ச கூர்ம வராக வாமன நரசிம்ம பலராம ராம கல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மச்சம் என்பது என்ன அவதாரம்? மீன். கூர்மம்னா அது ஆமை. வராகம் என்றால் அது பன்றி. வாமனம் என்றால் வாமனம்னா குள்ள அவதாரம். அதே சமயத்துல பரசுராமர், ராமர், பலராமர், கண்ணன், கல்கி என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள் இருக்கு. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அவதாரமாக மனிதனாக அவதாரம் எடுத்தாங்க இல்லையா? மனிதனாவே இருந்தாரா இல்ல கடவுளா இருந்தாரா? மகாபாரதத்துல மனிதனாக தான் இருந்தாரு. எப்படி சொல்றீங்க? ஆமா. அப்புறம் எப்படி கோபம் வரும்போது தன்னிடம் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை கர்ணன் மீது ஏவுறதுக்கு எத்தனை முறை? அதாவது பாருங்க, நான் எந்த ஆயுதமுமே இல்லாமல் நிராயுத பாணியாக அர்ஜுனா உன்னுடைய பக்கம் இருப்பேன்னு சொன்னவே கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரு சமயம் அதாவது துரியோதனன் போறான் கிருஷ்ணனை காண்பதற்காக. துரியோதனன் போய் பார்க்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தூங்கிட்டு இருக்காரு, துயில் கொண்டுட்டு இருக்காரு. சரி, தூங்குறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், தலைமாட்டுல போய் உட்காந்துடுறான். தூக்கட்டும், ஏந்திரிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. அதற்கு பிறகு போன அர்ஜுனன் கிருஷ்ணர் தூங்குறாருன்னு எழுப்பாம காலடிக்கிட்ட உட்காந்துட்டாங்க. குடிச்சிட்டாங்க. காலடிக்கிட்ட உட்காந்துட்டாரு. காலடிக்கிட்ட உட்காரும் பொழுது கிருஷ்ணன் முழிச்சு பாக்குறாங்க. அப்ப எதிர்கொண்டு தெரிஞ்சவன் அர்ஜுனே, என்ன அர்ஜுனா எப்பொழுது வந்தா, ஏன் இவ்வளவு தாமதம், வந்ததுமே நீ எழுப்பி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனை கேட்க. அப்பதான் அர்ஜுனன் சொன்னாரா, ஐயா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க மாமா, அதனால உங்களை எழுப்ப முடியல மைத்துனரே அப்படின்னு சொல்ல. துரியோதனனுக்கு கோபம் வந்துருச்சு. கண்ணா, உன்னை முதலில் பார்ப்பதற்கு வந்தவன் நானு, ஆனா என்ன நீ விசாரிக்காம அர்ஜுனனை விசாரிக்கிறேன்னு சொல்லி கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் அவர் கிருஷ்ணர் சொன்னாரா, அப்பா நீ தலைமாட்டில் உட்காந்துட்ட,
அவன் கால் மாட்டுல உட்கார்ந்தான். நான் தூங்கி முழிச்சு பார்க்கும்போது கால் மாட்டுல இருந்த காலடியில இருந்து அவன் தான் தெரிஞ்சான். அதனால விசாரிச்சேன். சரி வாங்க 2 பேரும் என்ன விஷயம் வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது, குருச்சேத்திர போர் தொடங்க இருக்கு, இந்த 18 நாள் யுத்தம், உங்களால எங்களுக்கு உதவிகள் தேவை, அதுக்காக வந்தோன்னு சொல்றாங்க. அப்படியா? துரியோதனன் கேட்டாரு, அப்பா உனக்கு நான் வேண்டுமா அல்லது என்னுடைய படை வேண்டுமான்னு கேட்கிறாரு. உடனே துரியோதனன் சொல்றான், இவனும் தனி ஆளு ஒரு ஆளா இருக்கான், இவனை வச்சு நம்ம என்ன பண்றது? அங்கே கிருஷ்ண பரமாத்மாவை அவன் நினைச்சது அந்த மாதிரி. ஏன்னா அவனே ஒரு குணம் அரக்க குணம் படை தான் கேட்டான். அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணர் சொன்னார், அப்படியா சரி நான் உனக்கு வேண்டாம், என்னுடைய படைகள் இருந்தால் போதுமா, நல்லா யோசிச்சு சொல்லு. போதும், படைகள் இருந்தா போதும் அப்படிங்க. 7 அக்ரோனிகளை அங்க கொடுத்தாராம். அதே சமயத்துல அர்ஜுனனை கேட்கும் போது அர்ஜுனன் சொல்றான், கண்ணா எத்தனை படைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நீ தனி ஒருவன் என்னோடு இருந்தா மட்டுமே எனக்கு போதும், கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன்னு சொல்லவே அர்ஜுனன். சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்படி இந்த நாட்டை 18 நாட்கள் யுத்தத்திற்கு பிறகு மீட்டுட்டாங்க. மீட்டு கிருஷ்ணனும் இறந்தான். ஏன் கிருஷ்ணன் இறந்தான், யாரால இறந்தான் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. இது உங்கள் நீங்க சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கிருஷ்ணரும் இறந்தார், ராமாயணத்துல ராமனும் செத்தான். எல்லாருமே தெய்வ அவதாரம் தான், தெய்வங்கள் தான். ஆனா ஏன் ராமன அவதாரம் எடுத்தவர் எப்படி இறந்தாங்க? அது வந்தது தெய்வமாக இருந்தாலும் ஆனா வாழ்ந்தது மனிதனாக வாழ்ந்தாங்க. யாரு மனிதனா வந்தது? ராமன். சரி, ராமனும் மனிதனாக தான் வாழ்ந்தாரு. ஆனா கிருஷ்ண பரமாத்மா நினைச்ச நேரம் மட்டும்தான் அவரோட சுயரூபத்தை காமிப்பாரு. இருந்தாலும் காமிச்சாரா இல்லையா? காமிச்சாரு. பார்த்தவங்க யாரா இருக்கிறாங்க தெரியுமா? அதாவது கண்ணே தெரியாத குருடனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சாரு. ஆமா, அவதாரம் என்பது என்ன, விஸ்வரூபம் என்பது என்னன்றது ஒண்ணு இருக்கு. விஸ்வரூபம் அவதாரத்துக்கு விஸ்வரூபத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது அவதாரம்னாக்க அவதரிச்சது ஒண்ணு, விஸ்வரூபம் அப்படின்னாக்க வானுக்கும் பூமிக்கும் ஓங்கி உயர்ந்து நிற்பாரு. தன்னுடைய சுய உருவத்தை காமிக்கிறது, அதுதான் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. யாருக்கு அப்படின்னா கண்ணு தெரியாத யாரு? திருதராஷ்டிரன். அவனுக்கு காமிச்சாரு. அதே போல கர்ணனுக்கும் காமிச்சாரு இறுதியில. ஆனா அந்த விஸ்வரூபம் காமிக்கிறப்பதான் ஒரு வரமும் கொடுத்தாரு. நான் கேட்டது, அதாவது எந்த ஆயுதத்தையுமே ஏந்தாமல் நிராயுதபாணியாக நான் அந்த போர் புரிவேன்னு சொன்ன கிருஷ்ண பரமாத்மா தன்னிடம் இருந்த அந்த சக்கராயுதம் என்று சொல்லக்கூடியது சக்கரம், சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை எத்தனை முறை ஏவுவதற்கு பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. அப்பெல்லாம் அர்ஜுனன் தடுத்துறான், கண்ணா நீ எந்த ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடுத்திருக்க, அதை மீறலாமா அப்படின்னு சொல்லி பல முறை அவனுடைய கோபத்தை அடக்கியவன் அர்ஜுனன் இருக்கான். இப்ப இதை விட்டுருங்க, இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்ப அந்த மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மாவும் இறந்தாரு, ஒரு வேடுவனால இறந்தாரு. வேடுவனால இறந்ததற்கு பிறகு தர்மன் பார்த்தான், ரொம்ப வருஷம் போயிருச்சு. தர்மனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனைனா, நம்ம மைத்துனர் இல்லாத இந்த நாட்டுல இனிமே நம்ம இருப்பதா மன விரக்தி, இனிமேல் இந்த இல்லறம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், இந்த எந்த இன்பங்களுமே எனக்கு வேண்டாம், அதாவது துக்கம் துயரம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, நான் சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லி தம்பிகள்கிட்ட போய் உத்தரவு கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் போகலான் இருக்கேன், என் கூட நீங்க வருவதற்கு தயாரான்னு கேட்கிறாரு. இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர்ல தர்மன் மூத்தவன் சொன்னதுமே மற்ற தம்பிகளும் சொன்னாங்க, அண்ணா நீங்களே இல்லாத இந்த நாட்டுல நாங்க இருந்து என்ன பண்ண போறோம், கிருஷ்ண பரமாத்மா இல்லாத இந்த நாட்டுல நாங்க இருந்து என்ன செய்ய போறோம், நாங்களும் உன்னோடு வர்றோம் சொர்க்கவாசல் அடையன்னு சொல்றாங்க. பாஞ்சாலி பார்த்தா, நீங்க 5 இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கு, நானும் வர்றேன்னு சொல்லி போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இமயமலையை தாண்டி மேருமலையில் ஏறிட்டு இருக்காங்க. இந்த மேருமலையில் ஏறி கொண்டிருக்கும் போது ஒருவர் பின் ஒருவராக தான் செல்ல முடியும், அப்படின்னு நம்ம ஏனாவதும் நடந்துட முடியாது. அப்படி ஒருவர் பின் ஒருவராக செல்லும் பொழுது எந்த பேச்சு இருக்க கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, திரும்பி பார்த்தா கீழே விழுந்துருவாங்க, இறந்துருவாங்க. அப்படி ஒருவர் பின்ன ஒருவராக போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, விழுந்தவன் சகாதேவன். அப்ப பீமன் கேக்குறான், அண்ணா நம்ம 5 பேரும் வந்துகிட்டு இருந்தோம், நம்ம 5 பேரும் வந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம சகோதரன் விழுந்துட்டானே, என்ன காரணம்னு கேக்குறான். அப்ப தர்மன் சொன்னாரா, ஒண்ணு இல்லப்பா, சாஸ்திரத்தில் சிறந்தவன் தான் மட்டும்தான் அகந்தை அவனிடம் இருந்தது, அந்த அகந்தையின் காரணமாக அவன் கீழே விழுந்து இறந்துட்டாங்க. சிறிது தூரம் போயிட்டே இருக்காங்க, நகுலன் கீழே விழுந்தான். நகுலன் கீழே விழும்போது மீண்டும் பீமன் கேட்கிறான், அண்ணா நம்ம இன்னொரு தம்பி இறந்துட்டான், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப தர்மன் சொல்றாரு, அழகில் சிறந்தவன் தான் தான்ற அகந்தை அவனுக்கு இருந்துச்சு, அதனால அவன் கீழே விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போக விட்டு பாஞ்சாலி விழுற சத்தம் கேட்டுச்சு, அண்ணா நம்ம மனைவியே இறந்துட்டா, கீழே விழுந்து இறந்துட்டா அப்படின்னு. அப்பதான் அவன் நினைச்சா, 5 பேர் நம்ம இருந்தோம், 5 பேர்ல அர்ஜுனன் மீது மட்டும் அதிக காதல் கொண்ட அவ, மற்ற கணவர்களை காட்டிலும் அர்ஜுனன் மீது அதிக காமமும் ஆசையும் கொண்ட காரணத்தினால அவ கீழே விழுந்து இறந்தான். நாங்க கொஞ்ச தூரம் போக விட்டு அர்ஜுனன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தது பீமன் கேட்டான், என்னன்னா அப்படின்னு. வில்லுக்கு விஜயன், வில்லுக்கு தான் தான் பெரிய ஆளுன்ற ஒரு மண்டக்கணம் அவனுக்கு இருந்துச்சு, அதனால அவனும் மாண்டான். கொஞ்ச தூரம் போக விட்டு பீமனே விழுந்தான். அப்பதான் தர்மன் நினைச்சானா,
ஏண்டா எல்லாரையும் கேட்ட, உன்னைய கேட்கறதுக்கு நீயே இல்லை, நீயே செத்து போயிட்ட. நீ விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 16,000 யானை பலம் கொண்டவன். என் கையால் அத்தனை பேர் இறந்தான். தன்னை காட்டிலும் சிறந்த பலசாலி இல்லை என்ற அகந்தை உனக்கு இருந்துச்சு, அதனால நீ இறந்த. அப்படி போய் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் தர்மன் இருந்தான். தர்மன் போய் அந்த மலையை விட்டு கீழே இறங்கும் போது தேவேந்திரனா உன்னுடைய புஷ்பக வாகனத்தை வச்சு கொண்டு நிக்கிறாரு. சொர்க்கவாசலுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் வான்னு. தர்மன் ஏறும்போது பார்த்தா பின்னாடி ஒரு நாயும் கூட ஏறுது. நல்லா பாருங்க, பின்னாடி ஒரு நாயை கூட ஏறுது. அப்ப இந்திரன் சொல்றான், உனக்கு மட்டுமே சொர்க்கத்தில் இடம், இந்த நாய்க்கு இடம் கிடையாது, நாயை இறக்கி விட்டு வந்தாரு. அப்பதான் தர்மன் சொன்னானா, இந்த நாய்க்கே இடம் இல்லைங்கும் போது எனக்கு அங்க என்ன இடம்? நான் அந்த சொர்க்க வாசல், இந்த வாசலே நான் இருந்துக்கிறேன், நான் அங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த நாய் உருவமாக இருந்த தர்ம தேவதையே காட்சி தந்து, நீ தர்மத்துக்கு பேர் போனவில்லையா அப்படின்னு சொல்லி அந்த கதை நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இது போல எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்ப தேவேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் சொர்க்கமா? ஏன்னா அமராவதி பட்டணம் என்பது சொர்க்கமா அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியாதது இல்ல. இப்படி எத்தனை விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, கண்ணனும் இறந்தார். யாரால இறந்தாரு, ஏன் சாகணும் அப்படின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திர மரியா பெண்டீர், கோபத்தை அடக்கா குருமலி கேளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவெட்டில் முடியாத திருமணம், நாலெட்டில் பெறாத செல்வம், ஐந்தெட்டில் சேர்க்காத செல்வம், ஆறெட்டில் தேடாத புகழ், ஏழெட்டில் செல்லாத திருக்கோவில், எட்டாம் எட்டில் பெறாத ஓய்வு வீண்டானி. என தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகளோ ஆறு, சுரங்களோ ஏழு, திக்குகளோ எட்டு, கிரகங்களோ 9, பசி வந்தாலும் 10 மறந்துவோம். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியன் சூரியன், கரகர பிரியன் சுந்தரன், நடன பிரியன் ருத்ரா, போஜன பிரியன் குண்டோதரா, மோதக பிரியன் அதான் சாதக பிரியன் சகாதேவன், கலக பிரியன் நான் தான். ஏன்னா மரத்தை வாசித்து பார், மனிதனை நேசித்து பார், தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேச விடுதான் பார்க்கணும், மரம் கோணலானால் நூலை பிடிக்கணும், மனம் கோணலானால் நூலை படிக்கணும். ஆமா, அருள் யாருக்கு அவ்வளகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லையே, அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது, சபை அறிந்து பேசணும், சமயம் அறிந்து பேசணும், சில நேரங்களிலே பேசாமலே பேசாதிருந்து பழக கத்துக்கங்க. எங்கெங்கே எப்படி பேசணுன்ற விஷயங்களை அறிந்து தெரிந்து புரிந்து பேசினால் மட்டுமே அவனுடைய எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது, சில தவறுகள் இருக்கும். ஆனா அதையுமே எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அன்பு பேச்சு, ஆதரவு பேச்சு, வாழ்த்து பேச்சு, வசவு பேச்சு, கொடுக்கல் வாங்கல் பேச்சு, கேலி கிண்டல் பேச்சு, நிந்தனை பேச்சு, கவிதை பேச்சு, பொய் பேச்சு, இப்படி எத்தனையோ இருக்கலாம். ஆனா வெட்டி பேச்சா மட்டும் ஒரு நாளையும் போக கூடாது. அதனால உங்களை வெட்டி பேசுறதுக்கு வந்திருக்கேன், ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு. ஆக வாங்க, என்னை பற்றி என்ன கேட்கணுமோ கேளுங்க, கண்டிப்பாக தெரிந்தவற்றிற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேட்டு முடிச்சுட்டேன், நீங்க என்ன பதில் சொல்லணும்? வண்டி வழி கற்கணும் மூலியமா அதை கேட்டீங்களா? அதுக்கு தான் சொல்றேன். ஞான நிலை தானோ நந்த சுவாமி, நடுமலை நாடு என்பார் தலைநகர மேற்பாடி, ஊரோ சிற்றூர், தந்தையின் பேரோ நம்பி தலைவன், எனது தாயார் பெயரோ நங்கை மோகினி. நீங்க கேளுங்க, நான் சொல்றேன்னு சொன்னதுக்கு அது மட்டும் அர்த்தம் இல்ல, கேட்கறதுல பலவிதம். ஏன்னா கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்வி அது மட்டும் கிடையாது, நான் கேட்டதுல இருந்து கேட்டு பேசுற விஷயம் நிறைய இருக்கு. அதனாலதான் உங்களை கேளுங்க, இல்லைன்னா பேசுங்க சாமி அப்படின்னு நான் சொன்னேன். பேசுங்க, நான் சிறுபிள்ள தெரிஞ்சு தெரியாமல சில விஷயங்கள் பேசியிருக்கலாம், அதை பெரியவா நீங்க தான் பொறுத்து போகணும். அதாவதுங்க மகாபாரத போர்னு சொல்லியே, மகாபாரத போர் 18 நாள் நடந்துச்சு. அந்த மகாபாரத போரை 18 நாள் முழுமையா பார்த்தது யாருமா? மகாபாரத போரை 18 நாள் முழுமையா பார்த்து கண்ணன் இருந்தாரு, எல்லாமே தான் இருந்தாங்களே. பஞ்ச பாண்டவர்கள் பக்கம் அத்தனை பேர் இருந்தாங்க, அதாவது பாண்டவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு, அதாவது இந்த மகாபாரத போரை 3 அம்பு, சரி 3 அம்புலயே மகாபாரத போரை முடிக்க முடியும். சரி, அப்பேற்பட்ட ஆள் யாருன்னா, அந்த 3 அம்பு அவனுக்கு கொடுத்தது யாருன்னு தெரியுமா? ஏன்னா பார்ப்பன 3 அம்பு அவன்கிட்ட இருந்துச்சு, அவன் யாருடைய பிள்ளை? இந்த 3 அம்பு அவனுக்கு கொடுத்தது யாரு? இந்த 3 அம்பையும் கொடுத்த ஒரு தாய் என்ன சொல்லி வழி அனுப்புனா, இந்த 3 அம்புல ஒரு அம்புக்கே பாருங்க மரத்துல உள்ள அத்தனை இலையும் கொட்டி ஒரு இலையை மட்டும் கிருஷ்ண பரமாத்மா பாதத்துல மறைக்கும் பொழுது அந்த அம்பாவப்படுது கிருஷ்ணனுடைய காலை மட்டும் சுத்தி வருது. அப்பதான் கேட்கிறாரு அவரு, என்னடா உன் அம்பு காலை சுத்தி வருதுன்னு. கண்ணா, உன் காலுக்கு கீழே ஒரு இலை மறைஞ்சிருக்கு, அதனாலதான் அந்த காலையை சுத்தி வருது அப்படின்னாராம். அந்த பிள்ளைதான் பார்ப்பரிகன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை, அப்படின்னு சொல்லு. ஆனா அதே மாதிரி களப்பலி கொடுத்தாங்க. யாரை கொடுத்தாங்க? அதாவது பாண்டவர்களுக்கும்
அரவான் அரவான் நல்லரவான் என்று சொல்லக்கூடியவன். ஏன்னா நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய உளுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் அவன் தான். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ரோமப்படுறது வந்து கீழ் நோக்கி இருக்கும், அதாவது பூமியை பார்த்துருக்கும் சாதாரண மனுஷனுக்கு. ஆனால் 32 லட்சணங்கள் பொருந்திய ஒருவனுக்கு மட்டும்தான் மேல் நோக்கி இருக்கும், அதாவது ரோமமாலம் கை கால் எல்லாமே ரோமமாலம் மேல் நோக்கி இருக்குமா, அது அப்பேற்பட்ட ஆள். ஆனால் மகாபாரதத்தில் 3 பேர் இருக்காங்க. யார்? 32 லட்சணம் பொருந்தியவங்க. யார்? அர்ஜுனன் ஒன்று, கிருஷ்ணன் ஒன்று, அடுத்து நல்லரவான். கிருஷ்ணன் இல்லைனாக்கா போரை முடிக்க முடியாது, அதே மாதிரி அர்ஜுனன் இல்லாயிட்டு போரை முடிக்க முடியாது. ஆக யாரடா களப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தான் நல்லரவனை கொடுக்குறாங்க. அந்த தலையாப்படுறது என்ன பண்ணுது, அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து வரம் கேட்குறாங்க. என்ன வரம் கேட்குறாங்க? நீங்கள் வந்து என் மகனை வந்து நீங்கள் களப்படி கொடுத்துக்கோங்க, ஆனால் பெத்த மயன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே தான் விடிஞ்சா விதவை யாராவது பொண்ணு கொடுப்பாளா? முடியாது, கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆக நாளைக்கு சாக போகிறேன், அப்புறம் எப்படி யார் பொண்ணு கொடுப்பா அப்படிங்கிறப்ப தான் மகாவிஷ்ணுவே அங்கே என்ன பண்ணுறாரு, அதாவது கிருஷ்ண பரமாத்மா அங்கே என்ன பண்ணுறாரு, மோகினி அவதாரமாக வர்றாரு. மோகினி அவதாரமாக வந்து திருமணம் முடிக்கிறாரு. திருமணம் முடித்த உடனேயே கழுத்து அறுத்துறாரு. கழுத்து அறுத்து மேருமலையில் வச்சிடுறாங்க. அது 14 நாள் போர் பார்த்துருக்கு. இப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு இல்லையா? இருக்கு. ஒரு விஷயம், இந்த மகாபாரதத்துல பாண்டவர்கள் பாண்டவர்கள் பஞ்சம் என்றால் 5 பேர் யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன். இந்த 5 பேரும் பஞ்ச பாண்டவர்கள். இது 6வதா கர்ணன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை, மறைமுகமாக பிறந்த பிள்ளை முதல்ல. அதனால பிறகு இந்த உலகத்திற்கு இறந்ததற்கு அப்புறம் எடுத்து காட்டப்பட்டான். இப்ப அதே போல கௌரவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 100 பேர் தான். 101 பெண்ணோட சொல்லக்கூடிய பெண்ணு, 100 ஆண்கள். இப்ப இதே மகாபாரதத்துல கௌரவர்கள் உடன் பிறந்தவன் சொல்ல முடியாது. ஆனா இந்த கௌரவர்கள் கூட்டத்துல 102 பிள்ளைகள் மொத்தம். நல்லா கேட்டுக்கங்க. காந்தாரி கர்ப்பமா இருக்கா, 32 மாதங்கள் கர்ப்பமாவே இருக்கா. கர்ப்பமா இருக்கா, தன்னுடைய சகோதரி குழந்தை பெத்துட்டா, நம்ம என்ன புள்ள பக்கலைன்னு சொல்லி தன்னுடைய ஒரு உலக்கை எடுத்து வயிற்றுல இடிச்சாலாம், அது உதிரங்களாக விழுந்தது அப்படின்னாங்க. இந்த உதிர பிண்டங்களை ஒவ்வொரு குடுவையில் அடைக்க கடைசியாக இருந்த உதிர பிண்டங்களை ஒரு சிறு குடுவையில் அடைச்சாங்க. இப்ப அந்த 100 பிண்டங்களுக்கும் உயிரை கொடுத்தவன் யாரா? அவன் வேதவியாசன் என்று சொல்லக்கூடியவன். அப்ப காந்தாரி 32 மாதங்களாக கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி வாய் வயிறுமா இருக்கா. இவளோடு எப்படி குடும்பம் நடத்துறது? யாரு? திருதராஷ்டிரன். ரொம்ப தப்பு பண்றீங்க. திருதராஷ்டிரன் என்று சொல்லக்கூடியவர். இந்த திருதராஷ்டிரன் என்று சொல்லக்கூடியவன் என்ன பண்றான், தன் ஆமா ரொம்ப தப்பு பண்றீங்க. ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு இன்னைக்கு சொல்றேன் பாத்துக்கங்க. அதுக்கு என்னங்க பண்றது? என்ன பண்றான்? இது இயற்கை உபாதை இல்ல. ரொம்ப தப்பு. இயற்கை பேசுறதே தப்பு. முதல்ல ஸ்டேஜ் நமக்கு மேடை அப்படிங்கிறது கோச்சுக்காதீங்க. அதனால ரொம்ப நின்னு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மேற்கொண்டு நான் ஒரு நேரம் வந்துருது கொட்டாய் வந்துருது. நீங்க போட்டிருக்க வேஷத்துக்கு மரியாதை கொடுங்க. ஆமா ஏமா என்ன வேணும், நான் நம்புறேன். தூக்கி விட்டு எரிஞ்சிருவேன் தெரியுமா? இருங்க, அமைதியா நின்னு பேசிட்டு இருக்கேன் பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க நான் இல்ல, யார் வந்தாலுமே கோவம் வரும். கோவம் வந்தா சரிமா, நான் என்ன வேணும் அப்புறம் என்ன நீ பேசிக்கிட்டு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நான் என்ன கிள்ளிக்கிறையா? பேசுற பேச்சுக்கு மரியாதை கொடுங்க முதல்ல. இல்லையா போங்க, பிள்ளைக்கு போங்க. ஏங்க இப்ப எதுக்குங்க கோவப்படுறீங்க? சும்மா காந்தாரி கர்ப்பமா இருக்கா, கதையை கேளுங்க. காந்தாரி கர்ப்பமா இருக்கா. சரி, கர்ப்பமா இருக்கிறவள்கிட்ட போய் எப்படி இல்லறம் நடத்துறது? அவளை இத்தனை மாதங்களா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி ஒரு வேலைக்கார பெண்ணை கூடினாராம் திருதராஷ்டிரன் என்று சொல்லக்கூடியவன். அந்த தாதி பெண்ணுக்கு, அந்த வேலைக்கார பெண்ணுக்கு ஒருத்தன் நடக்கிறான். அவன் தான் சொல்லிடுவான். ஆனா கிடையாது, அந்த ஊனா தான் வரும் கடைசியில. அப்ப இந்த பிள்ளை பிறக்கிறான். அந்த மகாபாரத போர்ல எப்ப கௌரவர்களும் பாண்டவர்களும் எதிர்கொண்டு நிக்கிறாங்க. இடையில நின்று ஒருத்தர் சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி போர் தொடங்க போகுது, யாரெல்லாம் கௌரவர்களோடு இருக்க பிடிக்கவில்லையோ பாண்டவர்கள் பக்கம் போய் சேர்ந்துக்கலாம், பாண்டவர்கள் பக்கம் யாருக்கெல்லாம் இருக்க பிடிக்கலையோ கௌரவர்கள் பக்கம் போய் இப்பயே சேர்ந்துக்கலாம், அப்புறம் இடம் கிடையாதுன்னாங்க. அப்பதான் ஒரு தேர் மட்டும் நகர்ந்து கௌரவர்கள் கூட்டத்திலிருந்து நகர்ந்து இந்த பக்கம் வந்ததாக சொல்லுவாங்க. அப்ப யாருன்னு விசாரிக்கும் போது இந்த பிள்ளை, உன்னை போர்ல கலந்துக்க வைக்க முடியாடா, நீ வேலைக்கார பொம்பளை பிறந்தது, நீ என்னடா எங்களோட நின்று போர் புரியறன்னு சொல்லி அவனை விரட்டியே விட்டாங்க. ஏன்னா போர் நடக்கிறதுக்கு முன்பாகவே 2 பக்கமும் இருந்து கேட்பாங்க. அந்த பக்கத்துல இருந்து யாரு இங்கிட்டு வர்றது, சரி வந்துக்கங்க, இந்த பக்கத்துல இருந்து யாரும் அங்கிட்டு போறீங்கன்னா போய்க்கங்க. அதை முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் தான் போரே நடத்துவாங்க. சரி, அதுக்கு தான் இந்த நீங்க சொன்னீங்க யுதுத்சு அப்படின்னு சொல்லக்கூடியவன், அதாவது விகரணன் என்று சொல்லக்கூடிய யுதுத்சு, அவன் தான் போனான். யார் பக்கம்? பாண்டவர் பக்கம் போயிட்டான். நீங்க தாற்பரிகனை பத்தி கேட்டீங்கல்ல, ஆமா. அவன் என்ன பண்றான், சரி நான் அந்த மாதிரி போருக்கு வந்தேன், போருக்கு கலந்துக்க முடியாது, ஏன்னா நீ என்னுடைய சிரச தானமா கேட்ட கண்ண பரமாத்மா செஞ்ச வேலைதான். சரி, என் சிரச நான் உனக்கு தர்றேன், நான் சிரச தந்தேன் அப்படின்னா
நான் ரொம்ப ஆவலா இருக்கக்கூடிய இந்த குருச்சேத்திர போரை எப்படி என் கண்ணால பாப்பேன் அப்படின்னு பார்ப்பரிகன் கேக்குறான். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, நீ கவலைப்படாதே, இந்த 18 நாட்கள் யுத்தம் முடிக்க உன் உயிர் என்பது உன் சிரசில் அப்படியே இருக்கும். இந்த போர் என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நீ கண்ணார பார்க்கலான்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வரம். அவன் தலை துண்டிக்கப்பட்டது, கொடி கம்பத்தின் உச்சியில அவனுடைய தலை சொருகப்பட்டது. 18 நாட்கள் போரையும் அந்த பார்ப்பரிகன் பார்த்தான். கடைசியா பாருங்க, பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு போட்டி வந்துச்சு. நீ வீரனா இல்ல நான் வீரனா, நீ பெரியாளா இல்ல நான் பெரியாளான்ற போட்டி வந்துச்சு. அப்ப ஆளாளுக்கு ஒண்ணு அகதையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி கிருஷ்ணருக்கு தெரியுது. அப்பதான் கிருஷ்ணர் சொன்னாராம், டே, இந்த போர்ல யாரு சிறந்த வீரன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னா உன்னாலோ என்னாலோ முடியாது. ஏன்னா உங்களோட நானும் தான் இருந்தேன். ஆக ஒருவன் இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம விஷயத்தை கேட்கலாமேன்னு சொல்லி எல்லாரையும் அழைத்து கொண்டு குருச்சேத்திர போர் நடந்த இடத்திற்கு வர்றாங்க. உச்சியில் குத்தப்பட்டிருந்த சிரசை கீழே இறக்குறாங்க. அந்த சிரசிட்ட கேட்கறாங்க, அப்பா இந்த போர்ல யார் சிறந்த வீரன் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த தலை சொன்னுச்சான், டே, நீங்கள்லாம் வீரன் கிடையாது, உங்க எல்லாருக்கும் பாருங்க எல்லா விஷயத்தையும் பண்ணி கொண்டு நின்னானே கிருஷ்ண பரமாத்மா, இந்த கண்ணன் மட்டுமே சிறந்த வீரன் சொல்லி அந்த தலை சொல்லி விட்டு உடனே உயிரும் பிரிஞ்சிருச்சான். அவன் தான் பார்ப்பரிகன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை. அது யாருடைய பிள்ளை தெரியுமா? யாருடைய பிள்ளை தெரியுமா? சொல்லுங்க. பீமனுக்கும் இன்னொருத்திக்கும் பிறந்தான், கடோத் கச்சன். இந்த கடோத் கச்சனுடைய பிள்ளை பார்ப்பரிகன். தெரியுதா? கடோத் கச்சனுடைய பிள்ளை பார்ப்பரிகன். பீமனோட மகன் அவன் தான் சொன்னேன். கடோத் கச்சனுடைய பிள்ளை பார்ப்பரிகன். ஆமா. மேற்கொண்டு எதுவும் கேட்கணுமா? இல்ல இல்ல. சரி, விஷயத்தை சொல்லுங்க. என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கேனா? காவல் சாமி. காவலா? என்ன காவல்? திணை காவல். யாருக்காக? கந்தபெருமானுக்காக. கந்தபெருமானுக்காக. அந்த கந்தபெருமானை தான் உங்களுக்கு மாப்பிளையா பார்த்து வந்திருக்கேன். அவரோட பெருமையை சொல்றீங்க, கேளுங்க. சொல்லுங்களேன். பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போதும், வாழ்விடரேதும் மாறாது போதும் சண்முகா. பன்னிரு விழிகளிலே பிடிக்கல, மரியாதையா ஓடி போயிருங்க. சொல்லுவதை கேளம்மா. அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அப்பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனியோ இருப்பை சரி மறுத்து சொல்லும் எவத்தை கேளம்மா. பார்த்து வந்த மாப்பிளையே பிடிக்கலன்றேன், இதுல என்ன சொல்லும் வார்த்தை கேளமா? பொய்யானதவை வேடம் புனைந்து வந்தவரே வேணும் சொன்னேன் ஆடு நினைதேன்னு ஓன ஆளுகுதான். இவர் எனக்காக பார்த்து வந்திருக்காராம். இந்த பொழப்புக்கு கூட்டி கொடுப்பதுங்கள் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையும் ஒட்டமை சொல்ல வந்து உனக்கு என்ன அக்கறைய கைவரிசை செல்லாத கூட்டி கொடுப்பதுங்கள் கேட்க முடியாதுன்ற என்னன்றே வள்ளி அம்ல நீங்க இருக்கிறது அத்தனையும் விட வள்ளி அப்படின்னு வள்ளிதான் ஒரு பையர்கமா சொல்றேன். வில்லியா மாறிடுது. அதான் மாறிட்டீங்களே. வள்ளியை கூட்டி வர சொன்னா வில்லியை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒட்டுச்சிடவா விதிரன் வில்ல உடைக்கிற மாதிரி எத்தனை முறை எடுத்துக்குறாள் கணதை காட்சி கொண்டதை கோலம் எடுக்கிறாய். அப்படிதான் சொல்லுவேன். இன்று சூரிய அஸ்தமனம் ஆனதற்குள் உமக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் நாகவல்ல, நான் அணிந்திருப்பது முடிச்சு மல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வைத்தியம் 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 நான் முடியாது. பாருங்க என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு.
சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா வந்த உடனே முருகா 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 முருகான்னு முருகன் பேரே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. வலிய வந்து சிக்கிருச்சு. நீங்க பூலோகத்துல பிறந்து தேவலோகத்துல பிறந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆளையில கரும்பு வலிய வந்து சிக்கிருச்சு. இது இனிமேட்டு சாரி இறங்காம போகுமா? அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, இவருடைய காரியம் அந்த இடத்துல சிறப்பா முடிய போகுது? கிடையவே கிடையாது. என்னுடைய ஆசை என்ன முடிய போகுது? என்னப்பா? இல்லம்மா, சாமி பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்லி சாமியை மிரட்டி உள்ள இருக்க அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப புருஷனுக்கு உங்களுக்கு எங்க போறது? நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து திருமணத்தை பண்ணுவீங்க. நீங்க வேறங்க, ஆசை இல்லாமல நான் கூட்டி கொடுக்குறவருங்க கேட்டேன். கூட்டி கொடுக்குறவர்னு கேட்டதுனால தானே கோவம் வந்துச்சு. எல்லாம் அப்படியே எலும்பெல்லாம் விடைக்கிற மாதிரி கத்துனாரு. வள்ளி அப்படின்னு சத்தம் போடுறது மட்டும் இல்ல, இன்று சூரியன் உதிப்பதற்குள்ளாகவா இல்ல மறைவதற்குள்ளாகவா? அஸ்தமானதுக்குள்ளார அஸ்தமனம் பாத்துக்கங்க. அப்ப வள்ளிக்கு திருமணம் செய்யறேன்னு சத்தியம் பண்ணிட்டு எங்க போறாரு? நேரா என்ன வரை பார்ப்பதற்காக. சரி, அவருக்கு இவர் சொல்லுவாரு கூட்டி கொடுக்குறோன்னு அவர் கேட்டுட்டாரு. உடனே அவருக்கு கோபம் வந்துரும். இப்படியா கேட்டா அப்படின்னு. அவர் எங்க வருவாரு? யாரு? அவர்தான். பேரை சொல்லலாமா? யாருமா? நான் யாரை நினைச்சு நின்னுட்டு இருக்கேன்? அடையா அப்ப அவர் உடனே என்னை பாக்குறதுக்காக வந்துருவாரு. வந்தது என்ன ஆகும்? காதல் கல்யாணம் தான். கண்டிப்பா கல்யாணத்துல எல்லாரும் வந்துருங்கப்பா. ஏமா என்னங்க சாப்பாடு ஏற்பாடுலாம்? சோறு தண்ணி யாருக்கும் போட மாட்டேன். அது என்ன கல்யாணம்? சாப்பிடுறது கல்யாணம்.